மக்களுடைய கோபம் எப்போ எந்த திசையில எந்த நிமிஷத்துல எந்த வடிவத்துல வெடிக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு டெல்லி ஜந்தர் மந்தர்ல லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆத்திரத்தோட அவ்வளவு கோபத்தோட குவிஞ்சு நிக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தர்காண்ட், அருணாச்சல் பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா, காஷ்மீர் அப்படின்னு இந்தியாவுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் டெல்லியை நோக்கி அணி அணியா படையெடுத்து வர்றாங்க. ஏதோ திருவிழாவுக்கு கிளம்பி போறது போல அவ்வளவு கூட்டம் அங்க கிளம்பி போய் நிக்குது. அந்த மாணவர் திரள் போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக இந்த அரசு போலீஸை ஏவி விட்டு அடிச்சு நொறுக்குது. துணை ராணுவ படையை இறக்கி விட்டு பெல்லட் குண்டுகளால சுடுது. ஆனாலும் அந்த மாணவர்கள் அசரல. அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் இன்னும் லட்சக்கணக்கான பேர் அங்க கிளம்பி வந்து நிக்கிறாங்க. நீட் தேர்வு முறைகேடுகளை ஒழிக்கணும், பேப்பர் லீக் விஷயங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றது அந்த இளைஞர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள்ல ஒன்று. ஆனால் இந்த போராட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் இது மட்டும்தானா? இந்த பேப்பர் லீக் விஷயங்களுக்காக மட்டும்தான் இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியா காணாத இவ்வளவு பெரிய போராட்டத்தை தலைநகரத்தை நடத்திட்டு இருக்காங்களா? இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. பல லட்சக்கணக்கான பேர் பல நாட்கள் குவிஞ்சு நின்று தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அவங்க அத்தனை பேரும் ஜல்லிக்கட்டு அப்படின்ற அந்த போட்டிக்கு ஆதரவானவங்களா? எப்படியாவது அந்த மாடுபிடி போட்டியை நடத்தியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒற்றை கோரிக்கைக்காக மட்டும்தான் அவ்வளவு பேர் திரண்டாங்களா? கிடையாது. அவ்வளவு நாள் தமிழ்நாட்டின் உரிமைகள் அடக்கி ஒடுக்கப்பட்டிருந்த நிலைமையில இந்த மாடுபிடிக்கு கூட ஒரு தடையா அப்படின்னு அந்த மொமெண்ட்ல அது வெடிச்சு சிதறனுச்சு. எல்லா கோபமும் வெடித்து சிதறுவதற்கு அந்த ஜல்லிக்கட்டு தடை அப்படின்ற அந்த ஒரு காரணம் ரீசனாக இருந்துச்சு. அதே போல தான் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள் ஒன்று திரண்டு வந்து இந்த பேப்பர் லீக், நீட் பிரச்சனை அப்படின்ற ஒற்றை புள்ளியில் வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த போராட்டம் எதனால் நடக்குது, எங்கிருந்து தொடங்கியது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க யார்? பொதுவாக மக்கள் போராட்டங்களை மிக ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு உள்நோக்கத்தை கற்பித்து ஆரம்பத்திலேயே கழுத்து நெரிச்சு போடுறது பாஜகவுடைய பண்பாடு. இதை மட்டும் எப்படி விட்டு வச்சாங்க? இந்த வீடியோவில் இது எல்லா விவரங்களையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இன்னைக்கு இந்தியாவே நடுங்க வச்சுக்கிட்டு இருக்கிற டெல்லி மாணவர் போராட்டத்துக்கு மூல விதை போட்டது அப்படின்னா அது ஸ்கிரீன்ல தெரிகிற இவர் தான். இவர் பேர் சூரியகாந்த், இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. இவர் போன மே மாதம் வேற ஒரு கேஸோட விசாரணையப்போ ஒரு கமெண்ட் பாஸ் பண்றார். என்னன்னா, இந்தியாவில் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வெட்டியா சுத்திட்டு இருக்காங்க. இவங்களால அந்த நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி, காக்ரோச்சஸ், இவங்கெல்லாம் பேரசைட்ஸ், ஒட்டுண்ணிகள் அப்படின்றது போல ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு. இது ஆன்லைனில் இளைஞர் மத்தியில் பயங்கர கொந்தளிப்பான ஒரு விவாதத்தை உருவாக்குது. இந்த கமெண்ட்டை அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கிற அபிஜித் தீப்கே அப்படின்ற ஒரு இளைஞர் பார்க்குறார். அவருக்கும் இது கடுப்பாகுது. அவர் என்ன பண்ணுறாரு, இன்ஸ்டாவில் போய் காக்ரோச் ஜண்டா பார்ட்டி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறார். பிஜேபி அப்படின்றத மார்க் பண்ணுறது போல, சிஜேபி அப்படின்னு அர்த்தம் வர்றது போல காக்ரோச் ஜண்டா பார்ட்டி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறார். இதில் வேலைவாய்ப்பு இல்லாதவங்க, சோம்பேறியாக இருக்கிறவங்க, நாள் முழுக்கும் படுத்து தூங்குறவங்க, அப்புறம் எந்நேரமும் ஆன்லைனே கதின்னு கிடக்கிறவங்க, இவங்கெல்லாம் அதில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் சட்டேரிக்கல் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த அக்கௌண்ட் தொடங்கப்படுது. பெரிய மூவ்மெண்ட்டாக பின்னாடி வரும் அப்படின்ற ஐடியாவெல்லாம் அப்போ அவருக்கு இல்லை. அவர் ஆரம்பித்து விட்டுறாரு. ஆனால் ஆன்லைனில் அது பற்றி எரியுது. கடன்னு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் அடுத்த 1-2 வாரத்துக்குள்ளே வர்றாங்க. கிட்டத்தட்ட 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கும் அதிகம். அவ்வளவு பேர் வந்து குவிறாங்க. இப்படி ஆதரவு ஒரு பக்கம் பெருக பெருக அந்த அபிஜித் திப்கே அவருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் அப்படின்னு ஒரு கோர் குரூப் உருவாயிடுறாங்க. அந்த சிஜேபி சார்பா ஒரு 5 பாயிண்ட் அடங்கின மேனிஃபெஸ்டோவை வெளியிடுறாங்க. அதில் என்னன்னா, தலைமை நீதிபதியாக இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பி ஆகக்கூடாது. அப்புறம் எம்எல்ஏ, எம்பி இவங்கெல்லாம் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுனாங்க. 20 வருஷத்துக்கு அவங்கள தேர்தலில் போட்டியிலிருந்து நீக்கணும். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இனிமேல் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரணும். அப்புறம் யாருடைய ஓட்டாவது திருடப்பட்டாக தலைமை தேர்தல் ஆணையர் வந்து கைது செய்யப்படணும். இப்படி வரிசையாக நிறைய சொல்கிறாங்க. 5 சொல்கிறாங்க. அடானி மற்றும் ரிலையன்ஸ் நிறுவனங்களுக்கு சொந்தமான அந்த மீடியா கம்பெனிகளுக்கான லைசன்ஸை ரத்து பண்ணணும். அப்புறம் எந்நேரமும் மோடி பின்னாடியே அடைஞ்சிட்டு இருக்கிற அந்த கோடி மீடியா ஜேர்னலிஸ்ட்டு இவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆடிட் பண்ணணும். இப்படின்னு 5 மேனிஃபெஸ்டோவை அவங்க வெளியிடுறாங்க. பட் இது எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. இன்ஸ்டா மற்றும் ட்விட்டர் ஹேண்டில் தான் மொத்த விஷயங்கள் நடக்குது. இந்த நிலைமையில் அமெரிக்காவில் இருந்த அபிஜித் திப்கே கிளம்பி இந்தியாவுக்கு வர்றார்.
சரியா இதே டைம்ல தான் இந்தியா முழுக்க நீட் பேப்பர் லீக் விஷயம் பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2013வது வருஷம் இந்தியாவுல நீட் அப்படின்ற மருத்துவ நுழைவுத் தேர்வு அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து அது தொடர்பான சர்ச்சைகள் ஏராளமா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மாதிரியான மாநிலம் நீட்டை கடுமையா எதிர்க்கிறாங்க. நீட்ன்ற தேர்வே முறைகேடானது. கோச்சிங் சென்டருக்கு யாரெல்லாம் பணம் கட்ட வசதி இருக்கோ அவங்கள மட்டுமே டாக்டர் ஆகக்கூடிய நோக்கம் இதுக்கு பின்னாடி இருக்குது. சாதாரண ஏழை எளிய மாணவர்கள், நன்றாக படிக்கக்கூடியவர்கள் இந்த தேர்வு முறை மூலம் படிச்சு டாக்டர்லாம் ஆக முடியாது. இந்த தேர்வே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றது தான் ஆரம்பம் முதல் இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டோட ஸ்டாண்டு. ஆனா இன்னைக்கு வட இந்தியாவுல போராடி கொண்டிருக்கிற அந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நீட் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லல. மாறாத முறையா நடத்துங்க. இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆகாம, ஊழல் இல்லாம, குளறுபடி இல்லாம அதை முறைப்படி நடத்துங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை. இந்த நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இதை நடத்துது. இதை என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அதிலிருந்தே இதன் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது இந்த பேப்பர் லீக் அப்படின்ற விஷயம். இப்போ 2024வது வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் மாநிலம் பாட்னாவில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வந்துச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு பேப்பர் 30 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் விலை கொடுத்து வித்துருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்துச்சு. அந்த நீட் கொஸ்டின் பேப்பரை சீல் வச்சு ஒரு ரூம்ல பத்திரமா வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமோட ஒரு பகுதி கதவை அந்த செக்யூரிட்டி வேணும்னே திறந்து வச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் என்னைக்கு எக்ஸாமோ அது ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் அங்கே வர்றாரு. அவர் பேர் பங்கஜ் குமார். அவர் 8 மணி வாக்கில் காலையில் கதவை திறந்து உள்ளே போய் அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து சீலை உடச்சி எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் சீல் வச்சு அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு எடுத்த ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் போட்டு யார்கிட்ட காசு வாங்கினாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் கொண்டு கொடுத்து காசாக்கிடுறாங்க. பங்கஜ் குமார் அப்படின்ற ஒரு கேரக்டர் அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் செஞ்சிருக்காரு. இதில் என்ன பேத்தட்டிக் அப்படின்னாக்க, அந்த பங்கஜ் குமார் அப்படின்ற நபர் ஜாம்ஷெட்பூர் என்ஐடியில் படிச்சிருக்காரு. என்ஐடி அப்படின்ற நிறுவனம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது இந்தியாவில். திருச்சியில் ஒரு என்ஐடி இருக்குது. அதுல எல்லாம் பசங்களுக்கு சீட் வாங்குறதுக்கு எவ்வளவு தலையால தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மதிப்புமிக்க என்ஐடியில் படித்த அந்த பங்கஜ் குமார் அப்படின்ற பேர் வழி தான் பீகாரில் இந்த நீட் பேப்பர் லீக் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. இது பாட்னாவில் பீகாரில் மட்டும் இல்லை, அதே 2024ல் குஜராத் மாநிலம் கோத்ராவிலையும் இதே போல பேப்பர் லீக் நடந்துச்சு. அங்கேயும் 30 லட்சம் 40 லட்சத்துக்கு இதை வித்துருக்காங்க அப்படின்னு அங்கேயும் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு வருஷத்துல மட்டும் 18 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த விஷயம் சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு. நீதிமன்ற விசாரணையில ஆமா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்றது உண்மைதான், இதன் மூலமா 155 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நீதிபதிகள் அதிகாரப்பூர்வமா கோர்ட்லயே ஒப்புக்கிட்டாங்க. ஆனா ரீ எக்ஸாம் நடத்துறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. இது ரொம்ப ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ், இது பொதுமைப்படுத்த முடியாது, அதனால ரீ எக்ஸாம்லாம் தேவையில்லை அப்படின்னு கோர்ட் சொல்லிருச்சு. அதை தொடர்ந்து இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ என்ன பண்ணுச்சுன்னா, எந்த எக்ஸாம் சென்டர்லேருந்து பேப்பர் லீக் ஆச்சோ அதில் எழுதினவங்களை மட்டும் கூப்பிட்டு மறுபடியும் ரீ எக்ஸாம் நடத்தினாங்க. இப்போ 2026லையும் அதே கொடுமை. மே 3ஆம் தேதி இந்த நீட்டுக்கான அந்த நுழைவுத் தேர்வு நடக்குது. இந்தியா முழுக்க 22 லட்சத்தி சொச்சம் மாணவர்கள் அதை எழுதுறாங்க. அந்த எழுதி முடிச்சதுமே மறுபடியும் இதில் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற பிரச்சனை இந்தியா முழுக்க பெருசாக வெடிக்குது. ராஜஸ்தான் மாநிலம் சிகார் அப்படின்ற நகரத்தில் இயங்கக்கூடிய ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்ற பிரச்சனை வருது. அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அங்கே எக்ஸாமுக்கு முந்தின நாள் மாணவர்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீட் எக்ஸாமில் ஒரிஜினலாக கேட்கப்பட்ட அந்த கொஸ்டின் பேப்பரையும் பக்கத்தில் வச்சுட்டு ஒப்பிட்டு பார்த்தாக்க 140 கேள்விகள் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக பேப்பர் லீக் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்த சில ப்ரொஃபஸர்கள் உட்பட பல பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. மே 12ஆம் தேதி இந்திய அரசு என்ன பண்ணுது, அந்த என்டிஏ என்ன பண்ணுது அப்படின்னாக்க, அந்த நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்துகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ நீட் தேர்வு ரத்து அப்படின்ற விஷயம் மாணவர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான நிலைமையை உருவாக்குது. நீட் எக்ஸாமுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வருஷ கணக்கில் சோறு தண்ணி இல்லாமல் தூக்கத்தை தொலைச்சு அவ்வளவு பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க. அவங்க மட்டுமா படிக்கிறாங்க, அவங்களோட பேரண்ட்ஸும் சேர்ந்து அவங்களுக்காக உழைக்க வேண்டியிருக்கு. அப்படி வருஷ கணக்கில் அவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து போய் எக்ஸாம் எழுதுனா, எவனோ பணம் படித்த 4 பேர் 2 கிரிமினல் கூட சேர்ந்துக்கிட்டு பேப்பர் லீக் பண்ணி அப்படி பண்ணுற மால் ப்ராக்டிஸ் நடவடிக்கைக்காக இத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மறுபடியும் ரீ எக்ஸாம் அட்டன் பண்ணணும். இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம், அதுக்காக செலவழித்த பணம், மன உளைச்சல், இது எல்லாம் சேர்ந்து இந்த வருஷம் மட்டும் 15க்கும் அதிகமான மாணவர்கள் இந்தியா முழுமைக்கும் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில மீடியாக்களில் 15 மாணவர்கள் சூசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மீடியாக்களில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சூசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே இந்த நீட் நுழைவுத் தேர்வு பேப்பர் லீக் அப்படின்ற விஷயம் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்தியா முழுக்க எத்தனையோ மாணவர்களோட உயிரை பழி வாங்கியிருக்கிறது அப்படின்றது மட்டும் உண்மை. இது இந்தியா முழுக்க அந்த மாணவர்கள் கம்யூனிட்டி மத்தியில் ஒரு கொந்தளிப்பான நிலைமையை உருவாக்கி இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கொந்தளிப்புக்கு பின்னாடி பல வருஷ கோபம் இருக்கு. ஏன்னா இந்தியாவுக்குள்ள இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்ற விஷயம் ஒரு ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி போலவே பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ 2024 அந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே வருஷத்துல பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்களுக்கான ஒரு எக்ஸாம் நடந்துச்சு.
யூஜிசி நெட் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் டார்க் வெப்ல கசிஞ்சு உடனே ரீ எக்ஸாம் வச்சாங்க. 2017ல ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் நடத்தின எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு. மிகப்பெரிய மாணவர் போராட்டம் நடத்தி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுச்சு. 2018ல சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல 12ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் மற்றும் 10ஆம் வகுப்பு கணித பாடங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனிச்சு. மறுபடியும் எக்ஸாம் நடத்தப்பட்டுச்சு. 2021வது வருஷம் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. 28 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. 2013வது வருஷம் மத்திய பிரதேசத்தில் நடந்த வியாபம் ஸ்கேம் பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்ததுலேயே மிகப்பெரிய கல்வி ஊழல் அப்படின்னா அது இதுதான். அப்போ நீட் கிடையாது, வேற ஒரு பேர்ல மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டுச்சு. அந்த மருத்துவ நுழைவுத் தேர்வோட கொஸ்டின் பேப்பர், அப்புறம் பலவிதமான காவலர் நியமன தேர்வு, ஆசிரியர் தேர்வு, இதுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாம் லீக் ஆச்சு அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சுது. அதில் பல 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அப்போவே பேசினாங்க. அந்த ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அடுத்தடுத்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் வியாபம் ஸ்கேம் அப்படின்னா ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய மர்ம கதைகள் நிறைந்த ஸ்கேம். அது இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய பேப்பர் லீக் அப்படின்னா அது வியாபமாக சொல்லலாம். 2024வது வருஷம் உத்தரப்பிரதேசத்தோட காவலர் தேர்வு வினாத்தாள் கசிஞ்சது. தேர்வு ரத்து செய்யப்பட்டுச்சு. அதே வருஷம் அதே ஊபியில் ஆர்ஓ மற்றும் ஏஆர்ஓ தேர்வுகளுக்கான வினாத்தாள் கசிஞ்சது. தேர்வு ரத்து. 2021ல் ராஜஸ்தானில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. தேர்வு ரத்து. அதே ராஜஸ்தானில் அதே வருஷம் வனக்காவலர் மற்றும் காவலர் தேர்வுகள்லையும் இதே போல பேப்பர் லீக் ஆச்சு. தேர்வு ரத்து. 2022ல் பீகாரில் அரசு பணியாளர் தேர்வாணையம் பிபிஎஸ்சி அதன் சார்பாக நடத்தப்பட்ட எக்ஸாமில் பேப்பர் லீக்கு. அதுவும் எப்படின்னா எக்ஸாம் எழுத எக்ஸாம் சென்டரில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி எக்ஸாம் ரத்து அப்படின்னு அறிவிச்சாங்க. ஸோ இப்படி இந்தியாவில் இந்த பேப்பர் லீக் அப்படின்ற விஷயம் ஒரு ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி போல் வருஷம் தவறாமல் வர்ற பொங்கல் தீபாவளி போல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வருவோம், நீங்கள் கடைசி நிமிஷத்தில் எல்லாம் கட்டு ரத்து அப்படின்னு அறிவிச்சுட்றீங்க. எவனோ காசு உள்ளவன் பல லட்சக்கணக்கில் காசை கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி எழுதி சௌரியமாக அந்த வேலையை அடைஞ்சிட்டு போயிடுவான். ஒன்றும் இல்லாதவன் நான் உட்காந்து படிச்சுட்டே உட்காந்துருக்கிறதா, திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறதா அப்படின்னு இந்த ஆத்திரமும் கோபமும் இந்திய இளைஞர்கள் மனசில் நிறைஞ்சிருந்துச்சு. சரியா அந்த டைமில் தான் இங்கே காக்ரோச் ஜெண்டா பார்ட்டியோட அந்த போராட்டங்கள் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. மே முதல் வாரத்தில் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட அந்த போராட்டத்தில் பெரிய அளவுக்கு கூட்டம் வரல. அதனால் ஈஸியாக அதை போலீஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்த நாட்களில் இந்த சிஜேபி அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆன்லைனில் ரொம்ப எஃபெக்டிவாக இயங்குறாங்க. மீம்ஸ் போடுறாங்க, நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, வீடியோக்கள் போடுறாங்க. இந்திய அரசை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த பேப்பர் லீக்குகளுக்கு எதிராக இளைஞர்கள் மத்தியில் ஆன்லைனில் ஒரு கம்யூனிட்டியை அவங்க தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் ஒரு புதிய நபர் இந்த போராட்டத்துக்கு வந்து சேர்றார். அவர் பேர் சோனம் வாங்சுக். அவர் வந்த பிறகுதான் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் விரிவடையுது. இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போராட்டமாக உலகமே இதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இது மாறி இருக்கு அப்படின்னாக்க அது சோனம் வாங்சுக்கோட வருகைக்கு பிறகுதான். இந்த சோனம் வாங்சுக் அப்படின்ற நபர் காஷ்மீரை சேர்ந்தவர். இவருடைய அப்பா ஒரு முன்னாள் எம்எல்ஏ. இவர் ஒரு என்ஜினியர், ஒரு கல்வியாளர், ஒரு சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர். காஷ்மீர் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலரானவர். போன வருஷம் இவர் லடாக் பகுதியை தனி மாநிலமாக அறிவிக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார். அதில் ரொம்ப அவர் பாப்புலர் சோனம் வாங்சுக். ஜூன் 28ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் போராடிட்டு இருந்த சிஜேபி இளைஞர்கள் கூட சோனம் வாங்சுக் இணைஞ்சுக்கிறாரு. காலவரையற்ற உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார். சோனம் வாங்சுக் இங்கே வந்த பிறகுதான் பல ஏரியாக்கள் இருந்து பல நூறு இளைஞர்கள் இந்த போராட்ட இடத்துக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. மெல்ல மெல்ல இதுக்கு மீடியா அட்டென்ஷன் ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சோனம் வாங்சுக்கோட உடல்நிலை தொடர்ந்து மோசமாயிட்டே போகுது. அரசாங்கம் இந்த கோரிக்கைகள் எதற்கும் செவிமடுக்கலை. இவங்க தங்களுடைய கோரிக்கைகளில் விடாபடியாக இருக்கிறாங்க. நீட் தேர்வு முறைகேடுகளை ஒழிச்சு கட்டணும், பேப்பர் லீக் விஷயங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் அதை பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் அவங்க வைக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அதற்கு ஆதரவு இல்லை. இந்த நிலைமையில் சோனம் வாங்சுக்கோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. 21 நாள் உண்ணாவிரதத்துக்கு பிறகு ஜூலை 18ஆம் தேதி அவரை போலீஸ்காரங்க போய் கட்டாயமாக வற்புறுத்தி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது கூட மீடியா கண்ணில் அது பற்றக்கூடாது அப்படின்னு சுற்றி துணியை வச்சு மறைச்சு தான் அவரை தூக்கிட்டு போனாங்க. அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு அவர் ஹாஸ்பிட்டல்லவும் இன்னமும் அந்த உண்ணாவிரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஸோ இவர் ரிமூவ் பண்ணியாச்சு, இந்த போராட்டம் பிசுபிசுத்து போயிடும் அப்படின்றது தான் அரசாங்கத்தோட கணக்கு. பட் அபிஜித் திப்கே உள்ளிட்ட அந்த குழுவினர் போராட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த சோனம் வாங்சுக் இருந்த இடத்துல அவருடைய ஃபோட்டோ வச்சு இவங்க அந்த உண்ணாவிரதத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த நிலைமையில்
நாடாளுமன்றத்தோட குளிர்கால கூட்டத்தொடர் 20ஆம் தேதி ஆரம்பிக்குது. அன்னைக்கு இவங்க டுவர்ட்ஸ் நாடாளுமன்றத்துக்கு ஊர்வலமா போறது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஏராளமான இளைஞர்கள் குவிகிறாங்க. 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த இடத்துல திடீர்னு வந்து அசம்பிள் ஆகுறாங்க. போலீஸ் அதை எதிர்பார்க்கல. இவ்வளவு கிரௌட் வரும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. உளவுத்துறை அதை சொல்லல, மீடியாக்கள் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஓவர் கிரௌட் வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி அவங்க ஊர்வலமா போகும்போது டெல்லி போலீஸும் துணை ராணுவ படையும் இறங்கி அவங்கள அடித்து துவம்சம் பண்ணி எவ்வளவு நாசக்காடாக்குனாங்க அப்படின்ற காட்சிகள் எல்லாத்தையும் நான் விவரிக்க தேவையில்ல. அவ்வளவு விசுவல்ஸ் இணையத்தில் கொட்டி கிடக்கு. போராடுற அந்த இளைஞர்களை அடித்து நொறுக்கி அவ்வளவு மோசமாக அவங்கள ட்ரீட் பண்ணாங்க. பெல்லட் குண்டுகளை வீசினாங்க. ஆனால் அந்த இளைஞர்கள் எதுக்குமே அஞ்சலை. ஒருத்தர்லாம் ஒரு போலீஸ்காரன் வந்து இந்த கண்ணீர் புகை கொண்ட தூக்கி வீச ஒரு இளைஞன் வந்து அதை பிடிச்சி மறுபடியும் போலீஸ் மேலே வீசுகிறான். அடித்த போலீஸை வந்து லத்தியை பிடிச்சி அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ போலீஸ்காரங்களோட அடியை வாங்கிட்டு எதுக்காக எங்களை அடிக்கிறீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு எதுக்குன்னு கேட்குறாங்க. அவ்வளவு ரொம்ப வீரம் செறிந்த போராட்டக்காரர்கள் போல அந்த இளைஞர்கள் இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு போராடிய அனுபவம்லாம் கிடையாது. பெரிய போராட்ட இயக்கங்களை சார்ந்த குடும்ப பின்னணியோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. புதுசாக வந்தவங்க அவங்கெல்லாம். இருந்தாலும் தன்னுடைய சொந்த பாதிப்பை மனசில் வச்சுக்கிட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த போலீஸ் தாக்குதலை அவங்க எதிர்கொண்டாங்க. சமீப கால இந்தியா கண்ட மிகப்பெரிய இளைஞர் போராட்டம் அப்படின்னா இதை சொல்லலாம். பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் போராட்டம் அப்படின்றது நடந்ததே இல்லை. பொதுவாக பாஜக ஆட்சியில் பெரிய போராட்டங்கள் எதுவும் நடந்தால் அதுக்கு ஏதாச்சும் ஒரு முத்திரை குத்திடுவாங்க. விவசாயிகள் போராட்டமா, அது காலிஸ்தான் தீவிரவாதிகள் அதற்கு பின்னாடி இருக்கிறாங்க, பாகிஸ்தான் தூண்டி விட்டுருச்சு. சிஏஏவுக்கு எதிரான போராட்டமா, அதெல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் பண்ணுறது, இப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முத்திரையை குத்திடுவாங்க. இந்த விஷயத்துக்கு, இந்த மாணவர் போராட்டத்துக்கு அப்படிப்பட்ட எந்த முத்திரையையும் இவங்களால குத்த முடியல. அதனால தான் போலீஸ் சேவை விட்டு துணை ராணுவ படையை விட்டு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதை அடக்கி ஒடிக்கிறலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த இளைஞர்கள் எதற்குமே அஞ்சறதா இல்லை. அவ்வளவு வீரத்தோட, அவ்வளவு விடாபிடியான தீவிரத்தோட போலீஸாக இருந்தாலும் சரி, துணை ராணுவ படையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறாங்க. இவங்க போராடிய அனுபவம் இல்லாதவங்க. ஆனாலும் அவ்வளவு தீவிரம், அவ்வளவு வீரம் அவங்க மனசில் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு ஒரே பதில் தான். அவ்வளவு மோசமாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் வேலை இல்லாத இளைஞர்களோட சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 67%. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு சில மாநிலங்களில் தான் தொழில்துறை வளர்ந்துருக்குது. இதை தவிர மற்ற மாநிலங்களில் தொழில்துறை பெருசாக இல்லை. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எப்படியாவது படித்து எக்ஸாம் எழுதி ஒரு அரசு வேலையை வாங்கிடணும் அப்படின்றது தான் வாழ்க்கையோட மிக உயர்ந்த லட்சியமாக இருக்குது. அதனால தான் வட இந்திய மாநிலங்கள் முழுக்க அரசு தேர்வுக்கு ரெடி ஆகிறவங்களோட எண்ணிக்கை அத்தனை லட்சம் பேர் இருக்குது. அது ரயில்வே தேர்வாக இருக்கலாம், சாதாரண காவலர் தேர்வாக இருக்கலாம், வங்கி தேர்வாக இருக்கலாம். அந்த தேர்வுகளுக்காக படிக்கிறது மட்டுமே வாழ்நாளின் நோக்கம் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய இளைஞர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இவங்களுக்கு கேட்டர் பண்ணுறதுக்காகவே அத்தனை 100, 1000 கோச்சிங் சென்டர்கள் வட மாநிலங்களில் ஒவ்வொன்றிலையும் இயங்கிட்டு இருக்குது. இங்கே போராடுற இந்த இளைஞர்களுக்கு பாஜக அரசை பார்த்து எந்த பயமும் இல்லை. ஏன் பயம் இல்லை அப்படின்னா, கடந்த 12 வருஷத்துக்கு மேலே இந்தியாவில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது பாஜக தான். இப்போ போராடுற இளைஞர்களுடைய ஆவரேஜ் வயசு 22 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவங்கெல்லாம் தங்களுடைய 10 வயசுலேருந்து இந்த பாஜக அரசை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது பத்தாததுக்கு பல மாநிலங்களில் கூட பாஜக அரசு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இந்த இளைஞர்கள் மனசில் அவ்வளவு ஸ்ட்ராங்காக பதிஞ்சு போயிருக்கு. அப்புறம் எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதன் மீதும் இந்த இளைஞர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சி சார்பாவோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாவோ அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தா இவ்வளோ 1000 இளைஞர்கள் வந்திருப்பாங்களா? கட்டாயம் வந்திருக்க மாட்டாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற பெயர் தெரியாத ஒரு அமைப்பின் கீழ் திரள தயாராக இருக்கும் இந்த இளைஞர்கள் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பின்னாடி ஏன் போக மாட்டேன்றாங்க? அவங்க மேலே ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது? ஏன்னா இந்த எந்த கட்சியுமே தங்களுடைய விருப்பங்களை, தான் மனசில் என்ன இருக்குது, தங்களுடைய தேவை என்ன அப்படின்றத இந்த கட்சிகள் எதுவுமே ரெப்ரசன்ட் பண்ணலை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஒரு விதமான ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மனநிலை இவங்கள்ட்ட ரொம்ப தீவிரமாக படிஞ்சு போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த போராட்டத்திலேருந்து அரசியல் கட்சிகள் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. இனிமேலும் தேர்தல்னு வந்துட்டா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனிக்கிட்ட 400 கோடி 500 கோடி பணத்தை கொட்டி கொடுத்து அவங்க ஒரு வியூகம் வகுத்து கொடுப்பாங்க. அதன்படி தேர்தல் அணுகி ஜெயிச்சிட்டா மட்டும் போதும், மக்கள்கிட்ட போய் வேலை பார்க்க வேண்டியதில்லை, எதிர்ப்பு அரசியல்னு ஒன்று பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற நிலையை கடந்த 10 வருஷங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் வந்தடைஞ்சிருக்காங்க. அப்படி வியூக வகுப்பாளர்களை நம்பி தேர்தலை அணுகுவது அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் தப்பு. எதிர்ப்பு அரசியல பேசணும். இளைஞர்களுடைய, மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டங்கள் நடத்தினா மட்டும்தான் இனிமே அரசியல் கட்சிகள் இங்கே சர்வைவ் ஆக முடியும் அப்படின்ற யதார்த்தத்தை இந்த இளைஞர்கள் போராட்டம் கட்சிகளுக்கு உணர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
முக்கியமாக ஊடகங்கள் மேலே இந்த இளைஞர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் என்டிடிவி ஜேர்னலிஸ்ட் நிற்க வச்சுட்டு சுற்றி கோடி மீடியான்னு கத்துற அந்த வீடியோவை உங்களில் பல பேர் பார்த்துருக்க கூடும். அதே போல் அங்கே வர்ற மீடியாக்களை, குறிப்பாக ட்ரெடிஷ்னல் மீடியாக்களை மார்க் பண்ணி அவங்களை கிண்டல் பண்ணி அவ்வளோ இளைஞர்கள் கத்துறாங்க. ஏன்னா அவங்க மனசில் இவங்களை பற்றின எந்த மதிப்பும் இல்லை. ஏன் மதிப்பு இல்லாமல் போச்சு? இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி. இந்த ட்ரெடிஷ்னல் மீடியாக்கள் எல்லாம் ஒன்று அம்பானி பின்னாடி இருக்குது, இல்லை அடானி பின்னாடி இருக்குது. எதுவுமே இல்லைன்னா மோடியோட ஆதரவாளர்களாக ஒவ்வொரு மீடியாவும் மாறி போய் நிற்கிது. அப்படின்றதுனால இந்த இளைஞர்கள் ட்ரெடிஷ்னல் மீடியா எதன் மீதும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக அந்த அப்ரிஜ் திப்கே அப்படின்ற இளைஞர் ஒரு தலித். சோனங் வாங்சுங் அப்படின்றவர் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். சாதியையும் மதத்தையும் வச்சு பாஜக பிளவுவாத அரசியல் செஞ்சு நாட்டையே பிரித்து வச்சிருக்கிற நிலைமையில ஒரு தலித் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கிட்டு இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் திடமாக வீதியில் நிற்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பிளவுவாத அரசியலுக்கு இந்த இளைஞர்கள்ட்ட இடமில்லை அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு புதிய நம்பிக்கையான அரசியலுக்கான ஒளி கண்ணில் தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த போராட்டங்கள் எதுவும் ஒன்றும் முடிவுக்கு வரல. பஞ்சாப்லேருந்து நிறைய விவசாயிகள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இளைஞர்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இவங்களுக்கு சமைச்சு போடுறாங்க. ஸ்விக்கி சொமேட்டோ மூலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த இளைஞர்களுக்கு ஃபுட் ஆர்டர் போட்டு விட்றாங்க. இப்படிலாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. மத்திய பாஜக அரசை பொறுத்தவரையிலும் அவங்க பதவிக்கு வந்ததுலேருந்து முதல் முறையாக ஒரு போராட்டத்துக்கு இறங்கி வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அடுத்த 1-2 வாரத்தில் இந்த போராட்டம் ஏதாவது ஒரு முடிவை எட்டலாம். ஆனால் அந்த முடிவு என்னவாக இருந்தாலும் இந்த இளைஞர்களோட மனசில் இருக்கிற அந்த ஆதங்கத்தை சரியாக ரெப்ரசன்ட் பண்ணாத வரைக்கும் இந்த கோபம் அப்படிங்கிறது உறங்கி கொண்டிருக்கிற ஒரு எரிமலையை போன்றது தான். அது எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் திரும்பவும் வெடிக்கலாம். டெல்லி போராட்டத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.